அன்பு மகன் அன்பு ஆதித்யன் அவர்களுக்கு இந்த தொகுதியிலே தம்பி செந்தமிழன் சீமான் அவர்கள் வேட்பாளராக அவரை அறிமுகம் செய்து வைக்குமாறு எங்களை அனுப்பி வைத்துள்ளார். நம் பிள்ளை அன்பு ஆதித்யன் இளங்கலை அறிவியல் படித்தவர், வரலாற்று ஆய்வறிஞர். அவர் உங்களுக்கு எப்போதும் உண்மையின் நேர்மையாக இருந்து இந்த தொகுதிக்கு பாடுபடுவார் என்பதை நாங்கள் உறுதி கூறி, நீங்கள் அவருக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு தந்து அவரது வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அனைவருக்கும் வணக்கம். அன்பு தென்னரசு ஐயா பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அம்பத்தூர்னா அன்பு தென்னரசு தான், அவரை விட்டால் யாருமே இல்லை. அவர் இந்த மாநிலத்தில் தமிழ் தேசியத்தில் தம்பி அன்பு தென்னரசை விட அனுபவம் மிக்கவர் யாரும் இல்லை. ஒரு எப்படி தமிழ் தேசியம்னு வரமே நம்ம என்ன பேசுகிறோம்னா, அண்ணன் சீமானுடைய தலையாய குணம் என்னன்னா, சமரசம் இல்லை, கொள்கையை விட்டு கொடுக்கவே மாட்டார். எவ்வளோ வேணாலும் அவர்கிட்ட சொல்லி விட்டு கொடுக்கவே மாட்டார். அன்பு தென்னரசு தம்பியும் அப்படியே தான், கொள்கையை விட்டு கொடுக்கவே இல்லை. அவர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா தெரியும், அவர் கடந்து வந்த பாதையெல்லாம் எவ்வளவோ சாதிச்சிருக்கலாம். அவர் மட்டும் அவர் கொள்கையை விட்டு கொடுத்துருந்தா. கொள்கையை விட்டு கொடுக்காம எந்தவித சமரசமும் இல்லாமல் எங்களோட பயணிக்கிறார். அவர் செய்த காரியங்களே மிகச்சிறந்த காரியம் வந்து அவருடைய மகனையும் கொண்டு வந்து தமிழ் தேசத்தில் சேர்த்திருக்கார். அப்படின்னு நினச்சி பாருங்க, அவருக்கு எவ்வளோ பற்று இருக்கணும் தமிழ் தேசத்தின் மேலே. அதனால இதை விட ஒரு சிறந்த வேட்பாளரை அம்பத்தூர் பெறுவது கடினம். அதனால் அவங்க வேலையை செஞ்சுட்டாங்க, நம்ம வேலையை செய்யணும். இப்போ வந்து அவரை வந்து வெற்றி பெற வைக்க வேண்டியது நம்முடைய வேலை. இப்போ இங்கே பேசினவங்க எல்லாம் மிக சிறப்பாக பேசினாங்க. ஒரு தம்பி நிறைய ஸ்லைட்ஸ்லாம் போட்டு பேசினார், வாய்ப்புகள் என்ன, எப்படி போகணும் வரணும். நாங்கள் பேசுறது எதுவுமே இல்லை, எல்லாருமே எல்லாம் பேசிட்டீங்க. ஆரம்பத்துலேருந்து கல்வி ஏன் வேணும், மருத்துவம் ஏன் வேணும், எல்லாம் பேசிட்டீங்க. அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழ் தேசியம் இந்த அளவுக்கு வந்து மக்களை எல்லாம் சென்று அடைஞ்சிருக்குன்றது. நம்முடைய அடுத்த பணி என்னன்னா, இதை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும். அதுதான் நீங்கள்லாம் சொன்ன மாதிரி அந்த கட்டமைப்பை உருவாக்கி, வாக்ககத்தை உருவாக்கி, வாக்ககத்தில் அமைப்பை உருவாக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திங்கன்னா போதும். 37 லட்சம் ஓட்டு வாங்கிட்டோம். ஒவ்வொருத்தரும் இன்னும் ஒரு 2 ஓட்டு அதிகம் வாங்கினாலே 1 கோடி. 1 கோடினாவே அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம தான். அதே 3 ஓட்டு ஆக்கிங்கன்னா 1.3 கோடி ஆட்சியை அமைச்சிடுறோம். அதனால ரொம்ப ரொம்ப எளிது நம்ம ஆட்சியை அமைக்கிறது. மிகச்சிறந்த வேட்பாளர் கிடைச்சிருக்கார். நம்பிக்கையுடன் நாம் செயல்படுவோம் சொல்லுவாங்க இல்லையா. நேற்று வந்து அனுபவம், அந்த அனுபவம் ஐயா அன்பு தென்னரசுக்கு இருக்கு. இன்று நிச்சயம், நாளை நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு செயல்பட்டு நாம் தம்பி ஆதித்யனை வெற்றி பெற வைப்போம். நன்றி. வந்திருக்கின்ற அனைத்து மாநில ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். அன்பண்ணனை பற்றி சொல்லணும்னா, அவர் ஏதோ இப்போ தமிழ் தேசியத்துக்கு வந்தவர் அல்ல. நான் ரொம்ப ஒரு ஆன்மீகவாதி. பிறவியாகவே அவர் தமிழுக்காக பிறந்து வந்தவர். அண்ணன் பார்த்தீங்கன்னா, திருமால்செல்வம் அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ் தேசியத்துக்கு இவர் பண்ணின மிகப்பெரிய நிறைய சிறப்பான செயல்கள்லாம் செஞ்சுருக்காரு. அதில் மிக மிக முக்கியமானது, தன்னுடைய குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் இந்த தமிழ் தேசியத்தில் பங்கு பெற செய்தது தான். நான் தம்பி ஆதித்தன் இங்கே சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறது மிக மகிழ்ச்சி. அவருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று, மிக ஒற்றுமையாக இருந்து செயல்படுறது. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா, அண்ணனை மாதிரி ஒரு யுக புருஷனை பார்க்கவே முடியாது. படாத பாடுபட்டு இந்த கட்சியை கட்டமைச்சிருக்காரு. நம்மளுடைய கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி அல்ல, நாம் தமிழர் குடும்பம். இந்த குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன மனக்கசப்புகள், முரண்கள் எல்லாம் இருந்தாலும் எதிரிகள் நம்மளை பார்த்து பயப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒற்றுமை தான். அந்த ஒற்றுமையை எங்கேயுமே நீங்கள் விட்டு கொடுத்துடக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடல், ஆறு, ஏரி, கண்மாய், ஏந்தல், குளம், இப்படி இருக்கக்கூடிய நீர்நிலைகளை சூரியன் என்ற ஒற்றை பெருநெருப்பு நீர் திவலையாக்கி ஒரு கரும் மேகமாக கொண்டு இடி இடித்து
மழையாக பொழிந்து இந்த பூமிக்கு எப்படி நன்மை பயக்கிறதோ அதேபோல் சீமான் என்ற ஒரு மனிதன், ஒற்றை மனிதன், பல்லர், பறையர், கோனார், முதலியார், பிள்ளை, தேவர், கல்லர், மறவர் என்று இருக்கக்கூடிய நம் ஜாதிகள் அனைத்தையும் தமிழ் என்ற ஒரே ஒரு சிந்தனையின் மூலமாக, தமிழ் மொழியின் மூலமாக நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர் என்று இடித்து இந்த பூமிக்கு நாம் தமிழராக நம்மளை மாற்றி நன்மை பயக்க வைப்பதற்காக இவ்வளவு பாடுபட்டு நம்ம கட்சி அவர் கொண்டு வந்திருக்காரு. இங்க நிக்கிறது ஆதித்தன் தம்பி மட்டும் எம்எல்ஏ நம்ம பார்க்காம அண்ணனே அம்பத்தூர்ல நிக்கிற மாதிரி நினைச்சு நம்ம மிக ஒற்றுமையோட தம்பியை வெல்ல வைக்கிறத நம்ம முயற்சி செய்யணும். உறுதியா வெல்லுவாரு. அந்த வெற்றி கூட்டத்தில் நம்ம மீண்டும் அனைவரும் பங்கேற்போம். நாம் தமிழர், நாம் தமிழ். எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்க இந்த தமிழகத்திலே நாம் ஏன் நாம் தமிழர் கட்சியை நோக்கி வந்திருக்கிறோம்? எம் இனச்சாவிலே துவங்கப்பட்டதுதான் நாம் தமிழர் கட்சி. இங்கே அரசியல் என்பது கடந்த 60 ஆண்டுகளாக எல்லோரையும் போல தமிழர்கள் வாழ வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அரசியல் செய்யப்படவில்லை. திராவிடர்கள் என்ற போர்வையில் தமிழர் அல்லாதவர்கள் இந்த தமிழகத்தை ஆள்வதற்கும் வசதியாக வாழ்வதற்கும் உருவாக்கப்பட்ட இந்த திராவிட திருட்டு கும்பல் இன்றைக்கு நம்மை எல்லாம் ஆண்டு இந்த அரசியலை தமிழர்களின் வாக்கை பறித்து தன்னுடைய அரசியலை தக்க வைத்துக் கொள்வதில் இந்த அரசு கவனமாக இருக்கிறது. இன்றைக்கு நடக்கும் இந்த ஆட்சியை பார்த்தால், ஒவ்வொரு நாளும் இந்த அரசு செயல்படுகிற விதத்தை பார்த்தால் மிகவும் நன்றாக தெரிகிறது. எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர்களுடைய செயல்பாடு இருக்கு. என்ன பண்ணா இந்த மக்களிடம் வாக்க பறிச்சு அடுத்த முறை நாம முதலமைச்சர் ஆகலாம். மகளிர் உரிமைத்துறை 1000 ரூபாய் இலவசம். கல்லூரி பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் இலவசம். புரட்சி பெண்கள் 1000 ரூபாய் இலவசம். இன்னும் உங்களுடன் ஸ்டாலின், நான் சொல்றேன், வீட்டுக்கு ஒரு ஸ்டாலின் அனுப்பினா கூட இனி வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் இந்த மண்ணிலே ஒரு புரட்சிகர அரசியல் விதைக்கப்பட்டுள்ளது. சீமான் என்ற ஒரு தத்துவ, ஒரு பேராசாரால் இங்கு விதைக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசியம். இது இன்று வளர்ந்து மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. விழுது விட்டு வளர்ந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு தமிழ் தேசியம். இதை சிதைக்கும் விதமாக என்னென்னமோ நம்மை தடுப்பதற்கு என்னென்னவோ முயற்சி செய்யறான். திரை கவர்ச்சியை கொடுக்கிறான், தங்குதடையற்ற போதை வஸ்துகளை அள்ளி விடுறான். இன்னைக்கு தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்க கனிமொழி அவர்கள், இந்தியாவிலே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு என்று. அந்த கனிமொழியை இப்ப தேடுறாங்க எங்க அப்படின்ட்டு. ஏன்னா இன்னைக்கு சாராயமே இல்ல தமிழ்நாட்டில். திமுக 4.5 ஆண்டு ஆண்டுச்சு, இன்னும் 6 மாசம் இருக்கு. தெருவெங்கும் சாராயம், மத போதை. இது அனைத்திலும் இருந்து விடுதலை பெற்று எம் இனம் ஒரு நாகரீகம், ஒரு உயர்ந்த தமிழர்களின் வரலாற்றை பறைசாற்றும் ஒரு அரசை அமைக்க வேண்டும் என்ற கனவோடுதான் அண்ணன் சீமான் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தமிழ் தேசியம் என்ற கருத்தை விதைத்து பட்டி தொட்டி எங்கும் அவருடைய குரலை ரத்தத்தை உயர்வாக சென்று இன்று ஒவ்வொரு வீட்டிலும் தமிழ் தேசியம் என்ற கருத்து ஊடுருவியுள்ளது. அதை நாம் வலிமை மிக்க ஒரு ஆயுதமாக எடுத்து மக்களிடம் கொண்டு சென்று இந்த அதிகார பலம், படைபலம் அனைத்தையும் மீறி நாம் மக்களிடம் சென்று விதைத்து நம்முடைய அரசியலை வென்றெடுக்க வேண்டும். இந்த அரசியல் நமக்கு தேவையில்லை. ஒரு மாற்று அரசியல், மதுமத போதையற்ற, சாதிய மோதலற்ற, பெண்ணிய அடிமைத்தனமற்ற ஒரு தமிழர்கள் உயர்ந்த ஒரு கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம் என்ற உயர்ந்த ஒரு வாழ்க்கையை தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதை நோக்கிய கனவை நோக்கி நாம் பயணிப்போம். உங்கள் அனைவரையும் 2026 தேர்தலில் நம்முடைய கனவை நனவாக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளின் வருங்காலம், இந்த நாட்டின் வருங்காலம், இந்த நாட்டின் வளங்களை பாதுகாக்க வேண்டும். அனைத்தையும் நாம் இன்று சோர்ந்து விட்டால், இந்த தமிழ் தேசியத்தை விட்டால், இந்த இந்திய பெருநிலத்திலே ஒரு ஆளுமை மிக்க ஒரு
எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு ஆயுதம் நம்மளிடம் இருக்கிறது, சீமான் என்ற பேராயுதம். அந்த பேராயுதத்தை வைத்து நாம் வெற்றி பெறவில்லை என்றால் இனி நம்மை தமிழகத்தை காக்க எவனும் வரமாட்டான் என்ற ஒரு சிந்தனையை நாம் உரத்திலே உள்ளத்திலே ஏந்தி இந்த நேரத்திலே விரைந்து குழந்தைகள் குடும்பத்தோடு வந்திருக்கிறீர்கள். உங்களை அதிக நேரம் பசியோடு காக்க வைக்க விரும்பவில்லை. விரைந்து கூட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும். இன்னும் சிறப்பு நம்முடைய அழைப்பாளர்கள் நிறைய கருத்துக்களை வழங்குவார்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.